அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இம்முறையும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் மேற்படுத்திக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது இஸ்லாம் ஐக்கியூ. 2 போட்டியாளர்கள் 3 சுற்றுகள். யார் அதிகமான புள்ளிகளை பெறுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உண்மையிலே யார் வெற்றி அடைகின்றார் தோல்வி அடைகின்றார் என்பதை பார்ப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல, முற்றுமுழுதாக நாங்கள் கற்பதற்கும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான ஒரு நிகழ்ச்சி. சரி, இன்றைய தினத்தில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் யார் என்பதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, இஸ்லாம் ஐக்கியூ நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என் பேர் வந்துட்டு சிஃப்னாஸ். நான் வந்துட்டு அட்டாளச்சனிலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்துட்டு 6 வருஷம் மதிசால ஓதிக்கிறேன். என் பேர் அசன் அலி. நான் வத்தல உடுப்பிட்டியிலேருந்து வந்துக்கிறேன். நான் சுய தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக் கொள்வோம். 3 சுற்றுகள். அதேபோல் உங்களுக்கு 2 ஹெல்ப்லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று 50-50, அதே போல் வந்து கிவ் மீ அ க்ளூ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதாவது உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுக்கு 50-50 மூலமாக கம்ப்யூட்டர் இடத்துல ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். அதேபோல் கிவ் மீ அ க்ளூ மூலமாக உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நீங்கள் அந்த ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பதிலுக்கான ஒரு க்ளூ கொடுக்கப்படும். அதை வைத்து உங்களுக்கு ஆன்சரை சொல்றதற்கான வாய்ப்பு இருக்கும். சரி, இதுதான் அந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். நோன்பாளி நுழையும் சுவனத்தின் வாயல் என்ன? ஏ பாபு சலா, பி பாபு சதகா, சி பாபு ரையான், டி பாபு ஜிஹாத். சரி, இருவரும் ஆன்சரை லொக் பண்ணிருக்கிறீங்க. ஃபாஸ்ட்டாகவே லொக் பண்ணிருக்கிறீங்க, அவ்வளோ ஷுவராக இருக்கிறீங்க. சரி, நீங்கள் என்ன ஆன்சர் லொக் பண்ணிருக்கிறீங்க? பாபு ரையான். சி பாபு ரையான். உங்களுடைய சி பாபு ரையான். சரி, 2 பேரும் சி பாபு ரையான்றதை லொக் பண்ணிருக்கிறீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறீங்க பாபு ரையான தான் இருக்கும். சரி, டவுட் இல்லை. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். சி பாபு ரையான் தான் வந்து நோம்பாளிகள் நுழையும் வாயில். நாளை மறுமையில வந்து நம்ம சுவனத்துக்கு போற இடத்துல சுவனத்துல வந்து பல வாயில்கள் இருக்கும். எத்தனை வாயில் இருக்கும்? எத்தனை வாசல் இருக்கும்? 8 வாசல் இருக்கும். 8 வாசல்கள் இருக்கும். சலாத் சதகாக்கான வாசல் இப்படின்னு சொல்லி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டு அடிப்படையில் நோம்பு நோட்டவர் வந்து பாபு ரையான் வழியாக செல்வார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்க முடிகிறது. சரி, இருவரும் முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. பதிலை சொல்லி 10 பாயிண்ட்ஸ்கள் 2 பேரும் எடுத்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கான முதல் ரவுண்டில் 2வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். பைத்துல் மஅமூர் எனும் மஸ்ஜிதில் ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குமார்கள் தொழுகின்றார்கள்? ஏ 700, பி 7000, சி 70000, டி 7 லட்சம். சரி, இருவரும் ஆன்சரை லொக் பண்ணியிருக்கிறீங்க. என்ன ஆன்சர் நீங்க நினைக்கிறீங்க? 70000 தான் எனக்கு நினைவு தெரியுது. சி 70000. நீங்க டி 7 லட்சம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம். சரி, ஹசன் சி 70000ன்றதை லொக் செஞ்சிருக்கிறாரு. அதே போல ஷிஃப்னாஸ் டி 7 லட்சம்ன்றதை லொக் பண்ணிருக்கிறீங்க. பைத்துல் மஅமூர்னு சொன்னா வானலோகத்தில் மலக்குமார்கள் வந்து ஒரு பள்ளி ஒன்று அப்படிதான் படிச்சுக்கிறேன். பள்ளி ஒன்று இருக்குது தொழுவத்துக்கு. அதாவது மீனாட்சியுடைய சமூகத்தில் அதை படிச்சுக்கிறோம். யார் சொன்ன ஆன்சர் சரியா இருக்கும்ன்றதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். சி 70000ன்றது தான் சரியான பதில். பைத்துல் மஅமூர்ன்றது மிஹ்ராஜ்ல ஹசன் சொன்ன மாதிரி மிஹ்ராஜ்ல ரசூலுல்லாஹ் போற நேரத்தில் ஒரு மஸ்ஜிதை பார்க்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இது வந்து பைத்துல் மஅமூர். இதில் வானவர்கள் போயிட்டு தொழுவாங்க. தலா ஒவ்வொரு நாளும் 70000 வானவர்கள் போயிட்டு அந்த பள்ளியில் தொழிலும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பள்ளி. ஆனால் அது ஒரு வானவர் இப்போ இன்றைக்கு ஒரு வானவர் வந்து போனார்னு சொன்னால் அவருடைய லைஃப்ல மறுபடியும் அந்த பள்ளிக்கு போயிடலாம். அடுத்த நாள் வந்து 70000 போவாங்க. அப்போ கொஞ்சம் எண்ணி பாருங்க எத்தனை காலத்துக்கு எத்தனை மலக்குமார்கள் போயிட்டு கொண்டிருப்பாங்க. மலக்குமார்கள் சொன்னால் எத்தனை எண்ணிக்கைன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மலக்குமார்களை வந்து அல்லாஹ் படைச்சி இருக்கின்றான். கணக்கில் அடங்காத மலக்குமார்கள் இருக்கிறாங்கன்றதை நாம வந்து இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். சரி, 2வது கேள்விக்கு சரியான பதில ஹசன் சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. ஷிஃப்னாஸ் பதில் வந்து தவறாக போயிட்டு 0 பாயிண்ட்ஸ் தான் பெற்றிருக்கீங்க. சரி, உங்களுக்கான 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிஜ தோற்றத்தில் எத்தனை முறை கண்டுள்ளார்கள்? ஏ 1 முறை, பி 2 முறை, சி 3 முறை, டி 4 முறை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்குன்ற தோற்றம் ஒன்று இருக்குது. அந்த தோற்றத்தில் ரசூலுல்லாஹ் எத்தனை டீப் அவங்கள கண்டிக்கிறாங்க?
சொல்லி தான் கேள்வி. ஹசன் லொக் பண்ணியிருக்கிறீங்க, நான் ஷிஃப்னாஸ் 50-50. 50-50 சூஸ் பண்ணுறீங்க. கம்பீர் ஷிஃப்னாஸ் 50-50 சூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். B2 கன்ஃபார்ம். சரி, ஷிஃப்னாஸ் B2ன்றதை லொக் செய்கிறாரு. அதே போல் ஹசனும் வந்து B2 லொக் செஞ்சிருக்கிறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான தோற்றத்தில் எத்தனை முறை பார்த்துருக்குறாங்கன்றதை இருவரும் வந்து 2 முறை சொல்லி லொக் செஞ்சிருக்கிறாங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்பீர் வித் ஆன்சர் ப்ளீஸ். நீ இருவரும் சொன்ன பதில் சரியான பதில். B2 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ்களில் பார்க்க முடிகின்றது. மிஹ்ராஜின் போது ரசூலுல்லாஹ் கண்டதாக பார்க்க, அதே போல் அடிவானத்தில் கண்டதாக நமக்கு பார்க்க முடிகிறது. சரி, ஹசன் 3 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லி 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறீங்க. ஷிஃப்னாஸ் வந்து 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு ஒரு ஹெல்ப் லைன் ஆப்ஷன் தான் உங்களுக்கு மீதம் இருக்குது. ஹசனுக்கு வந்து 2 லைஃப் லைன் ஆப்ஷனும் மீதம் இருக்குது. உங்களுக்கான 4வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்க்ரீனில். இதில் குர்ஆன் கூறும் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் யார்? A. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், B. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், C. நூ அலைஹிஸ்ஸலாம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், D. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம். இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதுல இல்லை. நூ அலைஹிஸ்ஸலாம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா மூசா வந்து வராது. அப்போ யூசுப்பும் யாக்கூப் 2 B தான் சரியான விட நான் நினைக்கிறேன். B. மூசா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் லொக் பண்றீங்க. வாகவும் அவன் சரி, அதையும் மாவட்டம் ஷிஃப்னாஸ் நான் B லொக் பண்ணேன். B யூசுப் யூசுப் யாக்கூப். சரி, ஹசனும் B யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை லொக் பண்ணியிருக்கிறீங்க. ஷிஃப்னாஸும் வந்து B யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் லொக் பண்ணுறீங்க. இதில் ஒரே காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தான் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி லொக் பண்ணியிருக்கிறீங்க. சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சார், உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் என்று திருமறையில் நமக்கு பார்க்க முடிகின்றது. ஏன்னா 2 பேரும் வாப்பாவும் மகனும். சரி, முதல் சுற்றுடைய 5வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் குபா பள்ளிக்கு செல்லும் வழக்கம் உள்ளவராக இருந்தார்கள்? A. பெருநாள் தினங்களில், B. வெள்ளிக்கிழமையில், C. சனிக்கிழமையில், D. ஞாயிற்றுக்கிழமையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிக்கு எந்த நாளில் செல்கிற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்? வழக்கமாக ஒரு நாளில் ரசூலுல்லாஹ் வந்து போவாங்க. அது எந்த நாள்? பெருநாள் தினங்களில் போவாங்களா, வெள்ளிக்கிழமையில் போவாங்களா, சனிக்கிழமையில் போவாங்களா, ஞாயிற்றுக்கிழமையில் போவாங்களா? குபா பள்ளின்னு சொன்னால் தெரியும். குபா பள்ளியில் தான் நான் நினைக்கிறேன் இந்த சலாத்துகள் மாறுபட்டது, அந்த தொழுகையின் திசைகள் மாறுபட்ட இடம்லாம் வந்து குபா பள்ளி வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத் செய்வாங்களே, மக்கள் வந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் ஒரு இடத்துல தங்குவாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டுவாங்க தொழுகைக்காக. அந்த பள்ளி தான் குபா பள்ளி. பெருநாள் தினத்தில் வந்து முசல்லா சொல்லி ஒரு திடலில் போய்ட்டு தொழுத தெரியும். வெள்ளிக்கிழமை எனக்கு இது சொன்னவில்லை, வெள்ளிக்கிழமை மதியனால தான் தொழுந்தாங்க. இது ஆரம்ப காலத்துலன்னு சொல்ல போகல எனக்கு கொஞ்சம் அது இல்லை ஆரம்ப காலத்தில் கெட்டின பள்ளி குபா மதீனாக்கு முன்னாடி. மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வழக்கமாக ஒரு நாளில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வழக்கமாக குபா பள்ளிக்கு ஆசையாக போவாங்க அந்த மக்களை பார்க்கறதுக்காக. அப்போ 1-2 சொல்கிறது கொஞ்சம் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை தெரியல, ஆனால் சனிக்கிழமை. சரி, ஹசன் சனிக்கிழமைன்றதை லொக் செஞ்சு இருக்கிறீங்க. ஷிஃப்னாஸும் சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு லொக் செஞ்சிருக்கிறீங்க. குபா பள்ளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை தான் போகிற வழக்கம் இருந்து கொண்டு இருந்துச்சு சொல்லி 2 பேரும் லொக் செஞ்சிருக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். சனிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக போயிட்டு கொண்டு இருப்பாங்க. அது மதீனாக்கு முன்னாடி கெட்டின பள்ளியாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசலுக்கு செல்வாங்க. என்ன சொன்னால் அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடியவங்க எல்லாம் திருமறையில் என்ன செய்கிறான்னு சொன்னால் சிலாகித்தி சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். எந்த பள்ளிவாசல் வந்து ஆரம்பத்திலே இறைச்சத்தின் அடிப்படையில் கெட்டப்பட்டுச்சோ அந்த பள்ளி தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. வந்து அதில் வந்து தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் இருந்து கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ் வந்து தூய்மையாளர்களை விரும்புகிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த வசனம் வந்ததுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குபா பள்ளி அந்த குபா மக்கள்கிட்ட போய்ட்டு கேட்குறாங்க, அல்லாஹ் வந்து உங்களை சிலாகித்து சொல்கிறானே, தூய்மையாளர்கள்னு சொல்கிறான், ஏன்னு காரணம் கேட்குற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் மலம் கழித்தால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாம் அரபியர்கள் பழக்கம் என்னன்னு சொன்னால் கற்களை கல் இதுவரை கொண்டு தான் சுத்தம் செய்வாங்க. ஆனால் இந்த குபா பள்ளிவாசல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன செய்வாங்க சொன்னால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வாங்க. இதுதான் நாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யக்கூடியதுன்னு சொல்கிற நேரத்தில் இதனால தான் எல்லாம் வந்து தூய்மையானவர்களை உங்களை தூய்மையானவர்கள்னு சொல்கிறான்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு
ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. முதல் சுற்றுடைய முடிவில் 50 பாயிண்ட்ஸ் ஹசன் பெற்றிருக்கிறீங்க, 40 பாயிண்ட்ஸ் ஷிஃப்னாஸ் பெற்றிருக்கிறீங்க. முதல் சுற்றுடைய முடிவில் ஹசன் வந்து 10 பாயிண்ட்ஸ் முன்னிலையில் இருக்கிறீங்க. சரி, அடுத்த ரவுண்ட்ல ஷிஃப்னாஸுக்கு ஹசனை வந்து முந்திக் கொள்ள முடியுமா, இல்லாட்டி ஹசன் ஷிஃப்னாஸை தாண்டி முன்னிலையில் செல்வாரா என்பதை நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது சுற்று ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் சுற்று. இதிலேயும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் இந்த 5 கேள்விகளுக்கும் யாருக்கு விடை அளிக்க முடியும்னு சொன்னால், ஃபாஸ்ட்டாக யார் பஸ்ஸரை முதலாவதாக அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்றதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சரியான பதிலை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே நீங்கள் பிழையான பதிலை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட பாயிண்ட்ஸ் 5 டிடக்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் யோசித்து பஸ்ஸரை அழுத்தணும். உடனடியாக நான் ஃபஸ்ட்டுக்கே நான் தான் பஸ்ஸரை அழுத்தணும்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் பிழையா பதிலை சொன்னால் 5 பாயிண்ட்ஸ் டிடக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, உங்களுக்கான கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். முதல் அக்கபா உடன்படிக்கை நபித்துவத்தில் எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? A 9, B 11, C 13, D 14. ஷிஃப்னாஸ் பஸ்ஸரை ஃபர்ஸ்ட்டுக்கே அழுத்தி இருக்கிறீங்க. B 11 சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஷிஃப்னாஸ் ஃபர்ஸ்ட்டுக்கே பஸ்ஸரை அழுத்தி B 11ன்றதை லொக் செஞ்சிருக்கிறாரு. சரியா அவர் பதில சொன்னார்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கும். அவர் பிழையாக பதில சொன்னார்னு சொன்னால் 5 பாயிண்ட்ஸ் அவரிடத்துலேருந்து டிடக்ட் ஆகி ஹசனுக்கு போகும். சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அக்கபான்னு சொன்னா அக்கபான்றது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அது வந்து மதீனாலேருந்து ஒரு கூட்டம் வருவாங்க காபத்துல்லாவை தவாஃப் செய்யறது. அப்போ அந்த நேரத்தில் ரசூல்லாவை பிரச்சாரம் பண்ணுவாங்க. சீக்கிரட்டாக வந்து மதீனாவில் வரக்கூடியவங்களுக்கு தவா பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்போ சில பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 12 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஹவுஸ் குலத்தை சேர்ந்த ஒரு 2 பேரும், ஹத்ரஜ் குலத்தை சேர்ந்த 10 பேரும், 12 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அப்புறம் ரசூலா வந்து ஒரு பையத்து இருப்பாங்க, உறுதிமொழி இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு யாரையும் கற்பிக்க மாட்டோம், பிள்ளைகளை கொலை பண்ண மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம் இப்படின்னு சொல்லி ஒரு 6-7 உடன்படிக்கைகளை எடுப்பாங்க. இந்த அக்கபா உடன்படிக்கை தான் ரசூல்லா மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அப்புறம் அங்கே மதீனாக்கு போய்ட்டு இஸ்லாத்தை சொல்லுவாங்க. 2வது அக்கபால் ஒரு சுமார் 73 மதீனாவாசிகள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவத்தை பார்க்கணும். அப்போ முதல் அக்கபா உடன்படிக்கை நபித்துவத்தில் 11வது ஆண்டு நடைபெற்றுச்சு சொல்லி ஷிஃப்னாஸ் லொக் செஞ்சிருக்கிறீங்க. சார், உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபித்துவத்தில் 11வது ஆண்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முதல் அக்கபா உடன்படிக்கை நடந்துச்சு. 2வது சுற்றில் முதல் கேள்விக்கு ஃபாஸ்ட்டாக பஸ்ஸர் அழுத்தி சரியான பதிலை சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. இப்போ ஹசனுடைய லெவலுக்கு வந்துட்டீங்க. 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கும் 50 பாயிண்ட்ஸ் ஹசனுக்கும் இருக்கின்றது. சரி, 2வது சுற்றுடைய 2வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். மதீனா வாசிகளுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலாவதாக எந்த நபித்தோழரை அனுப்பினார்கள்? A இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, B உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, C இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு, D உகாஷா ரதியல்லாஹு அன்ஹு. ஹசன் ஃபர்ஸ்ட்கே பஸ்ஸரை அழுத்தி இருக்கிறீங்க. ஆன்சர் சொல்ல போறீங்க. C வந்து முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. C முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி ரொக் பண்றீங்க. கன்ஃபார்மா சொல்றீங்க. சரியா சொன்னா 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி ஷிஃப்னாஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ். இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு ரலியல்லாஹு தான மத்த உம்மி மக்கள் கண்ட்ரில சார்பாக அனுப்புனாங்க தான் நினைவு இருக்குது. முஸாப் அவரும் சேர்த்து அனுப்புனேன்னு நினைக்கிறேன். சார், உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. முதல் உடன்படிக்கை நடக்குது. அக்கபாவின் போது அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு சில பேர் அனுப்புங்கன்னு போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. நான் அவங்களுக்கு குர்ஆனை பற்றியெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மதீனாவாசிகளுடன் அனுப்புகிறாங்க. அங்கே மதீனாவுக்கு போய் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க சொன்னால் பிரச்சாரம் செய்கிறாங்க, குர்ஆன் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூல்லா மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிற நேரத்தில் ஒரு மதீனாவாசிகளை ரசூல்லா வரவேற்றாங்க. அது சொல்கிற ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க. அந்த மதீனாவுக்கு இஸ்லாத்தை பரவுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் வச்சிருந்தான்றதை நமக்கு வரலாறுல பார்க்க முடிகின்றது. 2வது சுற்றுக்கான 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். போதைப் பொருட்களை உட்கொள்பவருக்கு மறுமையில் எது புகட்டப்படும்? A மா அன் அமீமா, B தீனத்துல் கபால், C சக்கூம், D முல்மரம். ஷிஃப்னாஸ் பஸ்ஸர் அழுத்தி இருக்கிறீங்க. ஆப்ஷன் C சக்கூம் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. போதைப் பொருட்களை இந்த உலகத்தில் உட்கொண்டால் நாளை மறுமையில் ஒரு பானத்தை எல்லாம் கொடுப்பான் சக்கூம்னு சொல்லி. சரியா சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிடக்ட் ஆகி ஹசனுக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சக்கும் தான். ஹசன் என்ன நினைக்கிறீங்க? தான் நினைக்கிறேன். போதைப் பொருட்கள் இந்த உலகத்தில் போதை தரக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணால் நாளை மறுமையில் ஜக்கும் கிடைக்கும் சொல்லி ஒர்க் செஞ்சுருக்கிறீங்க. ஷிஃப்னா சொன்ன ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில்.
தீனத்துல் ஹபால்னு சொல்லக்கூடிய பானத்தை தான் போதைப் பொருட்களை உட்கொள்பவருக்கு கொடுப்பதாக ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யார் போதைப் பொருட்களை உட்கொள்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து நாளை மறுமையில் அல்ல தீனத்துல் ஹபால்னு சொல்லக்கூடிய பானத்தை கொடுப்பான். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூல் அல்லாஹ் தூதரே தீனத்துல் ஹபால்னு சொன்னால் என்ன கேட்குறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, தீனத்துல் ஹபால்னு சொன்னால் நரகவாசிகளுடைய செயல், புண்ணிலேருந்து வரக்கூடிய செயல் இல்லாட்டி அவர்களுடைய வேர்வை அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. 5 பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட டிடக்ட் ஆகி ஹசனுக்கு 5 பாயிண்ட்ஸ் அட் ஆகுது. இரண்டாவது சுற்றுடைய கேள்வி இதோ உங்களுடைய ஸ்க்ரீனில். அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வஃபவல்து அம்ரி இலைக்க வாஜியத்து லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் வர்ஹபத்தன் இலைக்க லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபல்லதி அன்ஸல்த வபி நபியிக்கல்லதி அர்ஸல்த. இந்த துஆவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும்? இரவு படுக்கைக்கு செல்லும் போது. கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? சரியாக சொல்லிங்கன்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி மறுத்தவங்க அவருக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹசன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் பஸ்ஸில் அழுத்திட்டாரு, அப்படி நீங்கள் அழுத்திருந்தேன்னா என்ன பதிலை சொல்லியிருப்பீங்க? அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வஃபவல்து அம்ரி இலைக்க வாஜியத்து லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் வர்ஹபத்தன் இலைக்க லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபல்லதி அன்ஸல்த வபி நபியிக்கல்லதி அர்ஸல்தன்னு சொல்லக்கூடிய ஒரு துஆவை ரசூலா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துஆவை வந்து எந்த சந்தர்ப்பத்தில் ஓதணும்? இரவு படுக்கைக்கு போகும்போது, இரவின் பாதியின் விழிப்பு வந்தால், சி காலை பொழுதை அடையும் போது, டி காலில் செருப்பு அணியும் போது. இரவு படுக்கை செல்லும்போது தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஷிப்னாஸ் லொக் பண்ணிட்டாரு. ஆனால் அதுதான் சரியான ஆன்சர் அது இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். ஷிப்னாஸ் சொன்ன பதில் சரியான பதில். இரவு படுக்கைக்கு செல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க இந்த பிரார்த்தனை. படுக்கைக்கு செல்லும்போது இது ஓதுறது. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்க வஅஸ்ஸல்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்களை கற்று தந்திருக்கிறாங்க. இரவு படுக்கைக்கு செல்லும்போது அல்லாஹும் பிஸ்மிகா முத்வாயா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ரைட் சைடுக்கு திரும்பி படுக்க சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் உள்வெடுத்து விட்டு தான் படுப்பார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் துஆக்கள், அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹா லக மமாத்து வ மய்யா இன்னா யதஃபாஅக வ இன்னா மதஃபாஃபில்லஹா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியான்னு சொல்லக்கூடிய துஆ. அது 3 குல் சூராக்களை வந்து கையில் ஓதி உடம்பு முழுதா தலாயை கொள்வார்கள். ஆயத்துல் குர்சி. அதே போல் வந்து ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பி வல் முஃமினூன் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி வசனம், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. அப்போ இதை நமக்கு ஓதலாம். ஆனால் இந்த துவாவை அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்கன்ற இந்த குறிப்பிட்ட துவாவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இறுதி துவாவாக ஆக்கிக்கோங்க. ஐஸ்வரை, இந்த துவா இல்லாத நீங்கள் ஜம்பில் ஓதலாம். ஆயத்து குருசிக்கு முதல் அவங்களுக்கு ஆமன ரசூலை சொல்லிக்கொள்ளலாம். ஆமன ரசூலுக்கு பிறகு வந்து அல்லாஹும் பிஸ்மிகா முத்வாயா சொல்லிக்கொள்ளலாம். அதெல்லாம் உங்களுக்கு மாற்றி சொல்லிடும். ஆனால் இந்த அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வஃபவல்து அம்ரி இலைக்கன்ற இந்த துவாவை வந்து கடைசி துவாவா, உங்களுடைய படுக்கையில் கடைசி துவாவாக இதை ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் சரியான பதிலை வந்து ஷிப்னாஸ் சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. சரி, இரண்டாவது சுற்றுடைய இறுதி கேள்வி, 5வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அடியார்களில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் யார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? ஏ அறிஞர்கள், பி வசதி படைத்தவர்கள், சி ஹஜ் செய்பவர்கள், டி ஹசன் பஸ்ர் அழுத்திருக்கிறீங்க. என்ன ஆன்சர் தர போறீங்க? அறிஞர்கள். சரி, ஹசன் ஏ அறிஞர்கள்ன்றதை லொக் பண்ணிக்கிறாரு. ஹசன், இது கடைசி கேள்வி, இரண்டாவது சுற்றுடைய சரியா பதில் சொன்னவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் முன்னிலையில் இருப்பீங்க. இல்லாட்டி 5 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் முன்னிலையில் தான் இருப்பீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஹசன் ஏ அறிஞர்கள்னு சொல்லி லொக் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். ஏ அறிஞர்கள் தான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் வந்து அறிஞர்கள் சொல்கிறான். என்றால் நம்ம திருக்குர்ஆன் எடுத்துக்கொண்டோம். திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அஃபலா யததப்பருனல் குர்ஆனை வந்து நீங்கள் சிந்திங்கன்னு சொல்கிறான். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொன்னால் இதா துக்கிருபி ஆயாதி ரப்பி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு சொல்கிற நேரத்தில் லம் யஹிர் வலையா சும்மா வௌமியானா, அவர்கள் வந்து செவிடர்கள் போலவும் குருடர்கள் போலவும் விடமாட்டாங்க. சொல்கிறே வாசித்து அதை பார்ப்பாங்க, உண்மையிலே அல்லாஹ்வுடைய வசனமாக இல்லைன்னு பார்ப்பாங்க. இப்போ இவங்க தான் அறிஞர்கள். ஏன்னா குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் நான் சொல்கிறான். அப்போ படித்தவர்களுக்கு தான் விஞ்ஞான கருத்துக்கள் தெரிய வரும். இது அல்லாஹ் சொல்கிறானேன்றது தெரிய வரும். இப்போ 14ஆம் நூற்றாண்டு சொல்லக்கூடிய விஞ்ஞான கருத்துக்களை 7ஆம் நூற்றாண்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதம் தான். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் இது உண்மைன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தண்டனைகள் உண்மை தான், நரகம் உண்மை தான்ன்றதை படிக்கக்கூடியவங்க தான், அறிஞர்கள் தான் விளங்கிக் கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அப்போ கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையிலே அல்லாஹ் அஞ்சுவார்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம அதிகமாக திருமறை
வாசிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்றதை நம்ம பார்க்கணும். ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். ரமலான் மாதம்ன்றா குர்ஆனுடைய மாதம். நம்ம குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் நன்மையை தந்திருக்கின்றான். அதே போல் நம்ம அந்த குர்ஆன் இல்லை அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனை வந்து நீங்கள் சிந்திங்க நல்லா பல வசங்களில் சொல்கிறதுனால குர்ஆனை நம்ம திறந்து பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்றதை பார்க்கணும். அது சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம வந்து விளங்கி கொள்ள வேண்டும். இதனூடாக தான் நமக்கு வந்து அந்த அறிவு கிடைக்கும், இல்மு கிடைக்கும். அதே போல் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காரணத்தினால இந்த மாதத்தை நாங்கள் அதிகமாக அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரி, 2 சுற்றுகள் முடிவில் ஹசன் 75 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறாரு. ஷிஃப்னாஸ் வந்து 55 பாயிண்ட்ஸ்களை பெற்றிருக்கிறீங்க. ஹசனுக்கு வந்து இன்னும் 2 லைஃப் லைன் ஆப்ஷன் அப்படியே கையில் இருக்குது. 3வது சுற்றுக்கு லைஃப் லைன் யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஷிஃப்னாஸ் வந்து ஒரு லைஃப் லைன் இருக்குது, 3வது சுற்றுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரி, 3வது சுற்று ஸ்பாட் த மிஸ்டேக் சுற்று. நான் ஒரு சம்பவத்தை சொல்வேன். அந்த சம்பவத்தில் 5 பிழைகள் இருக்கும். அந்த 5 பிழைகளை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பிழைகளுக்கான சரியான பதில்களை, இது பிழை, இதுக்கு வரணும் இதான் ஆன்சர் சொல்லி நீங்கள் பதிலை சொன்னீங்கன்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, உங்களுக்கான சம்பவம் இது. இஸ்லாத்தின் முதல் போரான பத்ரு போர் ஹிஜ்ரி 5 துல்ஹஜ் மாதத்தில் நடைபெற்றது. இதில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 1000 ஆகும். இந்த போரின் முஸ்லிம்களுக்கு எதிராக அபு சுஃபியான் தலைமை தாங்கினார். இறுதியில் குறைஷிகள் வெற்றி பெற்றார்கள். இஸ்லாத்தில் முதல் போரான பத்ரு போர் ஹிஜ்ரி 5 துல்ஹஜ் மாதத்தில் நடைபெற்றது. இதில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1000. இந்த போரில் முஸ்லிம்களுக்கு எதிராக அபு சுஃபியான் தலைமை தாங்கினார். இறுதியில் குறைஷிகள் வெற்றி பெற்றாங்க. ஷிஃப்னாஸ், ஹசன் 2 பேரும் 5 தவறுகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த 5 தவறுகள் என்ன என்பதை நம்ம ஒத்தொத்த கேட்போம். சரி, ஷிஃப்னாஸ் முதல்ல சொல்லுங்க. ஹிஜ்ரி 5 சொன்னீங்க, அதுவும் போல. ஹிஜ்ரி 3 2 இல்லாட்டி 2 3 ஆனால் ஹிஜ்ரி 5 இல்லை. சரி, ஓகே. துல்ஹஜ் மாதம் அது போல இல்லை. சரியான ஆன்சர்? சரியான ஆன்சர் வந்துட்டு ரமலான் மாதம். ரமலான் மாதம். ஓகே. சுஃபியான். ஓகே, அவர் இல்லை. யார் தலைமை தாங்கினா? அது வந்து தெரியும். குறைஷிகள் வெற்றி பெற்றாங்க. யார் வெற்றி பெற்றாங்க? முஸ்லீம்கள் தான். ஹசன் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஹிஜ்ரி 5 இந்த 5 பிழை 2 தான் வருது ஹிஜ்ரி. அதுவும் துல்ஹஜ் மாதம் சொன்னீங்க. துல்ஹஜ் மாதம் இல்லை, ரமலான் மாதம் தான். ரமலான் மாதம் 1000 பேர் முஸ்லீம்கள்னு சொன்னது 1000 பேர் இல்லை, 313 தான் முஸ்லீமுடைய கணக்கு. அதுக்கு தலைமை தாங்கினது வந்து முஸ்லீம்களை பழகி தானே, காஃபிர்கள் காஃபிட்ட பழகி தானே. தலைமை தாங்கினது வந்து அபு லஹப் தலைமைப்படி தான் தலைமை. 4 தவறுகளை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இந்த சம்பவத்தில் என்னென்ன தவறுகள் இருக்குது, என்ன சரின்றதை நம்ம பார்ப்போம். ஹிஜ்ரி 5 இந்த பத்ர் போர் நடந்துச்சுன்றது தவறானது. அது 2 பேரும் தவறுன்னு சொல்லியிருந்தீங்க. ஹிஜ்ரி 2 தான் நடந்துச்சு. ஹசன் சரியான பதிலை சொன்னார். உங்களுக்கு டவுட்டில் இருந்துச்சு ஹிஜ்ரி 2 3 அதே போல் துல்ஹஜ் மாதம்ன்றது தவறு. ரமலான் மாதத்தில் தான் நடந்துச்சு, நோம்பு மாதத்தில் தான் அது நடந்துச்சு. 1000 பேர் கலந்து கொண்டாங்கன்றது வந்து ஹசன் தவறுன்னு சொல்லியிருந்தார். 313 வந்து சரின்னு சொல்லியிருந்தார். ஹசன் சொன்ன பதில் சரி. 1000 பேர்ன்றது தவறு. முஸ்லீம்களுடைய படையில் 313 பேர் தான் கலந்து கொண்டாங்க. காஃபிரோடைய படையில் தான் 1000 பேர் கலந்து கொண்டாங்க. அந்த தவறை வந்து நீங்கள் சுட்டி காட்டல. அதே போல் அபு சுஃபியான்றது 2 பேரும் சொல்லியிருந்தீங்க தவறுண்டு. ஆமாம், அபு சுஃபியான்றது தவறு. ஹசன் வந்து பதில் தந்திருந்தார் அபு ஜஹல்னு சொல்லி, அபு லாப்னு சொல்லி. அது பிழை. அபு ஜஹல் தான் வந்து தலைமை தாங்கினார். அதே போல் குறைஷிகள் வெற்றி பெற்றாங்கன்றது பிழை என்று சொல்லி ஷிஃப்னா சொல்லியிருந்தீங்க. ஆமாம், குறைஷிகள் வெற்றி பெற்றாங்கன்றது தவறு. முஸ்லீம்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அந்த இதை வந்து ஹசன் சொல்லலை. இறுதி சுற்றுடைய இறுதி வினாக்கு வந்து ஹசன் 35 பாயிண்ட்ஸ்களும் அதே போல் ஷிஃப்னாஸ் 30 பாயிண்ட்ஸ்களும் பெற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மொத்த பாயிண்ட்ஸ்கள் வந்து 100 பாயிண்ட்ஸ்களை ஹசன் பெற்றிருக்கின்றார். 3 சுற்றுக்கும் வந்து ஷிஃப்னாஸ் 85 பாயிண்ட்ஸ்களை பெற்றிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் ஹசன் வந்து இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாளராக இருக்கின்றார். இதில் உண்மையிலே யார் வெற்றி பெறா தோல்வி இறங்கின்றான்றது இல்லை, ஒத்தட்டால் ஒருத்தர் கற்றுக்கொள்வது தான். ஷிஃப்னாஸ் கிட்டால நாங்கள் கற்றுக்கொண்டிருப்போம், ஹசன் கிட்டால நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். வெற்றியாளரோ தோல்வியாளரோ அவருடைய அறிவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்களும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். வெற்றி தோல்வியை தாண்டி இதில் கலந்து கொண்டதன் மூலமாக
மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கும் மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்குமான ஒரு நிகழ்ச்சி தான் இது என்றதை நான் மறுபடியும் வந்து நினைவூட்டிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக இருவருக்கும் சர்டிஃபிகேட் இருக்கின்றது. குர்ஆன் குறியீடு புத்தகம் உண்டு. உதாரணத்துக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி குர்ஆனில் எந்தெந்த வசனத்தில் வந்து இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எந்தெந்த வசனத்தில் வந்து இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி எந்தெந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி ஒரு குர்ஆன் குறியீடும் வந்து உங்களுக்கு பரிசாக வழங்கப்படுகின்றது. இது உங்களுடைய தேடலுக்கும் கல்விக்கும் படிப்பதற்கும் இன்னும் ஒரு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி, அட்ரஸை அனுப்பி வையுங்கள். இது இஸ்லாமிக் ஐக்கியூ கற்போம் கற்பிப்போம் சீசன் 1.